தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இப்போ எல்லாரும் வீட்டில் இருப்போம்ல, ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான டைம் நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் நல்லா பேம்பர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே எப்படி நம்ம ஈஸியாக ஒரு ஹேர் பேக் பண்ணலாம். இந்த ஹேர் பேக் வந்து ட்ரையாக இருக்கும். நம்ம முடி ரொம்ப வறண்டு போயிருந்திருந்தாலோ, இல்லை நம்ம ஸ்கேல்ப் ரொம்ப வறண்டு போய் அந்த டேண்ட்ரஃப் தொல்லை இருந்தாலோ, இல்லாட்டி நம்ம முடி வந்து ரொம்ப ட்ரையாக அது லைஃப்லெஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வரன்ட்டு அந்த மாதிரி இருக்கிறமான ஹேருக்கு இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அது வீட்டில் உள்ள பொருளை வச்சே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க இப்போ நம்ம ஹேர் பேக்குக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து பனானா ஹேர் மாஸ்க்கு. ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட் நம்ம வாழைப்பழம். ஸோ வாழைப்பழம் 3 எடுத்திருக்கேன். என்னடா வாழைப்பழத்தை வச்சு நீங்கள் ஹேர் பேக் போடுற அளவுக்குலாம் யோசிக்காதீங்க. வீட்டில் கழிஞ்சு போய் தூக்கி போடுற ஸ்டேஜில் இருக்கிற வாழைப்பழத்தை 3 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் கத்தாழை ஜெல், நீங்கள் ஃப்ரெஷ் ஆலிவேரா ஜெல் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் அல்லது தயிர், அதுக்கப்புறம் முட்டை வெள்ளைக்கரு, அடுத்தது விட்டமின் இ கேப்சியூல். ஸோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி ஹேர் பேக் செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் நீங்கள் எடுத்து வச்சிருந்த 3 வாழைப்பழத்தை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையோட வெள்ளைக்கருது ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தாழை ஜெல்லு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் அல்லது பால், இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா விட்டமின் இ கேப்சியூல், அதை வந்து 2 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விட்டமின் இ கேப்சூல் 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். ஆனால் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா வந்து தேன் போட்டால் முடி நரைக்குங்கிறதெல்லாம் வந்து ஒரு மித்துன்னு தான் சொல்லணும். ஸோ தேன் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஷைனிங் கொடுக்கும் முடிக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அந்த நெருன்னு இருக்கக்கூடாது, இல்லாட்டி அது முடியில் போய் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மைய அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ என்னோடய முடி இப்படி இருந்துச்சு. எப்படி இந்த ஃபேஸ் பேக்கில் இந்த ஹேர் பேக் போட்டு எப்படி ஆகுதுங்கிறத நம்ம வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாகு எடுத்துக்கலாம். நடுவில் நல்லா சிக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மாஸ்க் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி போட்டுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்லலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராங் முடி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து அப்படியே ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்லேயும் இருக்கணும், முடியிலையும் இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாஸ்க்கு. இந்த மாஸ்க்கு போடுறதுனால உங்களுக்கு என்னென்னா ஷைனிங் கொடுக்கும், முடி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா யூ கேன் ஃபீல் தட் சாஃப்ட்னஸ். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா முடி வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்கள் ரூட்லேருந்து ஸ்ட்ராங் ஆகும். சில பேர்த்துக்கு முடி வந்து தலை சீவிரப்பையே வந்து கொட்டும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் குறையும். இதில் வந்து நம்ம விட்டமின் இ கேப்சியூல், பனானா எல்லாம் நம்ம சேர்க்கறதுனால உங்களுக்கு ரூட்லேருந்தே உங்கள் ஹேர் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சைடு ஃபுல்லாகவே ஈக்குவலாக அப்ளை பண்ணிட்டேன் மாஸ்க்கை. இது வந்து நுனி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நுனிலையும் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் ஹேருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுனில் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் பேம்பர் பண்ணிக்கோங்க. உங்கள் முடியை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகிறனால கூட முடி கொட்டும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் முடியோட சாஃப்ட்னஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் நுண்ணிலெலாம் கூட அப்ளை பண்ணிட்டேன்.
ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த சைடு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாஸ்க்கு நான் 2 சைடு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் மாதிரி போட்டுட்டேன். மிச்சம் உள்ள மாஸ்க்கை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேலாப்பில் எங்கெல்லாம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக அந்த முடி பன்னு பின் பொடனி சொல்லுவாங்களா அந்த இடத்துல உள்ள இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அது காயிற வரைக்கும். இப்போ வாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். குளிச்சுட்டு வந்துட்டேன். லைட்டாக ட்ரையாக இருக்குது, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் ஃபோட்டோவாக அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் ஃபுல் ட்ரை ஆனதுக்கப்புறம் பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேர் பேக் நல்லா ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம். இப்படி தான் என் முடி ஷைனிங்காக இருக்குது. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழால் இணைந்தே இருப்போம். வணக்கம்.